பிரைஸ் த லார்ட். உசியாவின் மனமேட்டிமை. வேத பகுதி 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 11-20 வசனம் வரை. யூத ராஜ்யத்தின் மேல் 52 வருஷம் உசியா என்பவன் ராஜாவாக இருந்தான். அவன் ராஜ்யபாரத்தில் அவன் மனம் மேட்டிமை கொண்டது. எப்படியென்றால், அவனுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரை கொண்ட சேனை இருந்தது மட்டுமல்லாமல், கோபுரங்களின் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. இப்படி படைப்பலமும் இயந்திரங்களும் வைத்திருந்தபடியால் அவனுடைய மனம் மேட்டிமையாக என்ன செய்தான் தெரியுமா? ஒரு முறை தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் தூபம் காட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோரின் குமாரராகிய ஆசாரியருக்கே உரியது. இங்கிருந்து வெளியே போ என்று சொன்னார்கள். அதை உசியா ஏற்காமல், தான் பெரிய ராஜா, சகல சம்பத்தும் உடையவனாக இருக்கிறேன் என மனமேட்டிமை கொண்டு தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசும்போது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. இதை பார்த்த ஆசாரியர்கள், இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை வெளியே போக சொன்னார்கள். இதை அறிந்த உசியா, கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் வெளியே போக தீவிரப்பட்டான். இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் தங்களுடைய செல்வாக்கை கண்டு மனமேட்டிமை கொண்டு அநேக விஷயங்களில் கர்த்தருக்குரிய காரியங்களில் கவனமாக செயல்படாமல் தேவன் என்ன செய்வார் என்று துணிந்து செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உசியாவின் செயல் ஒரு பாடமாக அமையும். இந்த சிறு பிராயத்திலே நீங்கள் இப்படிப்பட்டதான சம்பவங்களை படித்து உசியா ராஜாவைப் போல் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்திலே வளர்ந்த சிறு பிள்ளையாண்டான் சாமுவேலைப் போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் வளருங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.